இன்றைக்கி 2வது நாள் நம்மளோட லெசன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதே 2.2 வரிசையில் இன்னும் வேறு எந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு 1 2 3 4 5. ஆக்சுவலாக இது உங்களுக்கு எவ்வளோ வேணும்னாலும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி போய்கிட்டே இருக்கணும், தெரியுமா? திருப்பி 1 2 3 4 5 6. ஓகே, இப்போது திருப்பி அதே மாதிரி தான் ஒரு புள்ளி மேலே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்படி கொண்டுட்டு வந்து 1 2 3 இப்போ கீழே கொண்டுட்டு வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது 1 ஆகிடுதா? மேலே பாருங்கள் 1 2 3. இப்போ இந்த 3க்கு போய் அப்படி கொண்டுட்டு வரோம், சரியா? இப்போ இதை கீழே இருந்து மேலே பாருங்கள். இங்கே இருந்து பார்க்கும்போது இது ஒரு புள்ளி, இந்த புள்ளியை விட்டுட்டு அடுத்த புள்ளியை டார்கெட் பண்ணணும். ஸோ இதை இப்படி கொண்டுட்டு வரும்போது 1 2 3, சரியா? 3க்கு இப்படி கொண்டுட்டு போகிறோம். திருப்பி அடுத்தது இங்கே பாருங்கள் 1 2 3. ஸோ மேலேருந்து 3ஆவதுக்கு கொண்டுட்டு வந்தாச்சா? இப்போ கொண்டுட்டு வந்ததை என்ன செய்கிறோம்னா, அந்த பக்கம் நமக்கு எதுவும் புள்ளி இல்லை, அதனால் இதை என்ன செஞ்சிடறோம், இப்படி கொண்டுட்டு வந்துடுறோம் மேலே. இப்போ கொண்டுட்டு வந்துட்டு அடுத்து என்ன செய்யணும், இதே மாதிரி தான் 1. ஏன்னா இந்த கூட கனெக்ட் பண்ணும்போது 1 2 3. ஸோ என்ன செய்கிறோம், கீழே கொண்டுட்டு வரோம், சரியா? அடுத்து இந்த புள்ளிக்கிட்ட தானே நம்ம கொண்டுட்டு வந்திருக்கோம். இப்போ இதுக்கு இங்கே கீழே 1 2 3 கொண்டுட்டு வரோம், சரியா? கொண்டுட்டு வந்தோம்னா இங்கே பாருங்கள் முடிக்காமல் ஒன்று இருக்குதா, அதை அப்படியே சேர்த்து விட்டுரும். அதே மாதிரி இங்கே இப்போ இந்த புள்ளியை கனெக்ட் பண்ணுவோமா, கனெக்ட் பண்ணும்போது அதை இப்படி பேரலாக கொண்டுட்டு வரோம். கொண்டு வரும்போது 1 2 3. ஸோ அகெயின் 3, சரியா? திருப்பி என்ன பண்ணிடுறோம், இங்கே கொண்டுட்டு வந்து இப்படியே சேர்த்துடுறோம். இப்படி தான் கொண்டுட்டு வரணும். இப்போ நடுவில் சென்ட்ரு ஒன்று இருக்குதா, சென்டரை பார்த்து நம்ம இதே மாதிரி எல்லோ கொடுத்து அதில் இந்த காவியை கொடுக்கும்போது உங்களுக்கு அழகாக மங்களகரமாக ஆயிடும். இப்போ இதில் நான் ஃபர்தராக டிசைன் வேணும்னா இந்த மாதிரி டிசைன் போட்டுக்கலாம். இதில் நம்ம வேணுங்கிற டிசைனை அப்படி போட்டுக்கலாம், சரி? இது ஒரு மெத்தடு, சரியா? இதுவும் 2.2 வரிசை தான். இந்த 2 நம்ம எத்தனை வேணாலும் கொடுத்து போய்கிட்டே இருக்கலாம் ஃபர்தராக. இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி வரிசையாக பார்டர் மாதிரி கூட இதை நம்ம கொடுத்துட்டு போகலாம். பார்டராக கொடுக்கும்போது இது இன்னும் ஒரு நீளமாக போகும்போது பார்டர் கொடுக்கும்போது இன்னும் அழகாகவும் இருக்கும் இது, சரிங்களா? ஓகே, இப்போ இது மேலே ஒரு பூ வச்சிட்டோம்னா இது இன்னும் அழகாகிடும். அவ்வளோதான். Bye.